அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. அனைவருக்கும் வணக்கம். 717 மதுக்கடைகளை மட்டும் மூடினால் போதாது. மது வருமானத்தைக் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு இயங்குகிறது என்கிற அவல நிலையை அடியோடு மாற்றிட வேண்டும். தனியார்களால் மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் நடத்தப்படும் மதுபான கடைகளும், அரசு நடத்தும் 4765 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு தமிழகத்தில் பூரண மது விலக்கை திரு விஜய் அவர்களின் அரசு உடனடியாக அமல்படுத்திட வேண்டும். கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள 717 மதுக்கடைகளை மூடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் புதிய ஆட்சி அமையும் போது இதுபோல 500 முதல் 1000 கடைகளை மூட உத்தரவிடுவதும், சில மாதங்களிலேயே அவை வேறு வேறு வடிவங்களில் அதைவிட பன்மடங்கு கடைகள் பெருகுவதும் வாடிக்கையாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் விற்பனை அதிகரித்து அரசுக்கு சுமார் 50,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் பகாசுர நிறுவனமாக அது வளர்ந்துவிட்டது. கடந்த கால ஆட்சியாளர்களின் ஆதரவு பெற்ற அல்லது அவர்களின் பினாமிகளாகச் செயல்படும் 19 மதுபான உற்பத்தி ஆலை அதிபர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து வருகின்றனர். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல், காலி பாட்டில் விற்பனை, வாகனங்கள் இயக்குதல், பார் டெண்டர்கள் மற்றும் மணமகிழ் மன்றங்களுக்கு அனுமதி என ஆண்டுக்கு குறைந்தது 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் அரங்கேறி வருகிறது. இதையெல்லாம் வெறும் ஊழலாக மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழகத்தின் ஏழை எளிய உழைப்பாளி வர்க்க மக்களின் உழைப்பும் உதிரமும் உயிரும் இதில் அடங்கியுள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது இயங்கி வரும் 4765 கடைகளில் வெறும் 717 கடைகளை மூடுவதால் என்ன அடிப்படை மாற்றம் ஏற்பட்டுவிடப் போகிறது? பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளை மூடுவதால் மட்டும் எவ்வித பயனும் ஏற்படப் போவதில்லை. ஏனெனில் ஏற்கனவே ஒவ்வொரு பேருந்து நிலையத்திற்குள்ளும் அருகிலும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய எண்ணற்ற மனமகிழ் மன்றங்கள் எனும் பேரில் நவீன பார்களும் பெருகிவிட்டன. மதுக்கடைகள் இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது என்பதல்ல. தமிழகத்தில் எங்குமே மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்பதே நமது வேண்டுகோள். அதுவே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பமுமாகும். மது பழக்கத்திற்கு அடிமையாகி பெரியோர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை சீரழிந்து வருகின்றனர். இளைஞர்களின் உயிரிழப்புகளால் விதவைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதும், சாதி மத ரீதியான மோதல்களும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் மதுப்பழக்கத்தினால்தான் பெருமளவில் நடைபெறுகின்றன. எனவே பெயர் அளவிற்காகவோ அல்லது ஒரு சடங்காகவோ 717 மதுக்கடைகளை மூடுவது எவ்வித பலனையும் தராது. மது வருமானம் இன்றி தமிழ்நாடு அரசு இயங்காது என்ற அவல நிலையை ஒழித்துக் கட்ட வேண்டும். உழைப்பாளி மக்களின் உழைப்பும் உயிரும் பறிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும். நாகரீகமான, அமைதியான ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்க காலம் தாழ்த்தாமல் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமலாக்கிட முதல்வர் விஜய் அவர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். தர்மசக்தி நாயகர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களின் அறிக்கையிலிருந்து உங்களுக்காக. இந்த காணொளியை தீவிரமாக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்
உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக பகிருங்கள் உறவுகளே. மேலும் ஹேப் செய்து உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை அளித்து ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஆதரவு தாருங்கள். பண்டைய பாண்டியவேந்தர்களான தேவேந்திர குல வேளாளர்களின் எழுச்சியே தமிழர்களின் உண்மையான எழுச்சி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே. குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.